السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا محمد صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரிய அருளால் 28 நோன்புகளை நிறைவு செய்து ஷக்குடைய நாளை அறிவதற்காக, ஒரு நாளை கொண்டாடுவதற்காக நாம் மனதில் தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இது மாற்றமாக சூழ்நிலை சபை, நோயாளிகள், பேக் பெயின் உள்ளவர்கள் சாய்வாகும், மற்ற சகோதரர்கள் நெருங்கி வந்தால் அல்லாஹ் நெருங்கி வருகிறார், அல்லாஹ் அரவணைத்துக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய சாந்தி, அமைதி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரிய சிறந்த நல்ல சபை என்பதை நாம் எல்லாம் புரிந்துதான் இந்த இரவு நேரம் 12:45 மணியில் உட்பட பாராமல் எல்லோரும் ஒரு சேர்ந்த மாற்றத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவணையிலே ஈடுபட்டுள்ளோம். அன்பானவர்களே, உங்களுடைய ஆர்வங்களை பார்க்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் நாமும் மக்களுக்கு நற்செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. அதே ஆர்வம் நீங்கள் செயல்பாட்டிலே கொண்டு வந்தால் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையிலே நீங்கள் நிகழ்த்தி காட்டினால் இன்னும் மகிழ்ச்சிக்குரியதாக சிறந்ததாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்கள், இது போன்ற இரவு நேரங்களிலே நாம் பல்வேறு செய்திகளை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இது போன்ற சூழலில் பல்வேறு முக்கியமான தலையங்களை பேசுவதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினாலும் உள்ளத்தில் ஒரு விதமான தொய்வும் சோர்வும் நம்மை கண்டிப்பாக ஆழ்த்திவிடும் என்ற காரணத்தினால் உங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஈமானை அலங்கரித்துக் கொள்ள, இஸ்லாமிய உணர்வுகளை புதுப்பித்துக் கொள்ள, இறைச்சத்தை தக்க வைத்துக் கொள்ள என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை நாம் தேடி பார்த்து
உங்களிடத்திலே செய்தியாக பரிமாறுகிறோம். அன்பானவர்களே, இன்று உங்கள் மத்தியில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்ட சில அற்புதமான குணாதிசயங்களை அறிய இருக்கிறோம். பொதுவாக ஒரு மனிதன் என்றால் அவனிடத்தில் என்னென்ன குணங்கள் தான் இருக்க முடியும் என்று எல்லோருமே முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் ஒரு மனிதனிடத்தில் என்னென்ன குணங்களை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய மலையை புரட்டி போட்டாலும் சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான குணங்களை எல்லாம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கிடையிலே வேறுபாட்டை பிரித்து காட்டாதீர்கள், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி. ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லவோ சொல்கிறோம் ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்துக்களை தூங்க போகும்போது சொல்றோம். அந்த வசனத்தினுடைய தொடரிலே நாங்கள் இந்த தூதர்களுக்கிடையிலே இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் பாகுபாட்டை காட்ட மாட்டோம் என்று தெளிவாக சொல்கிறோம். அதை நம்மவும் செய்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு தனிச்சிறப்பை வைத்திருக்கிறான். அந்த வகையில் உஸ்வத்துன் ஹஸனாவாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு தகுதிகளை, அந்தஸ்துகளை, மரியாதைகளை கண்டிப்பாக இம்மனித சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி சிந்தித்து பார்த்ததுடைய விளைவு பெயரளவுக்கோ அல்லது உண்மையிலேயோ அல்லாஹ் இருக்கிறார் பெயருக்காக செய்தாரா அல்லது மனசார இதை செய்தாரா என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். அந்த செய்தி பார்க்கும்போது உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பூமியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான். மிகப்பெரிய மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் விரைவில் அல்லாஹ் கொண்டு வருவான். இஸ்லாமிய மார்க்கம் கண்டிப்பாக உலகத்திலே சாதனையை அடைய போகிறது. ஒரு பக்கம் வீழ்ச்சிகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அல்லாஹ் வளர்ச்சிகளை பெருக்கிக் கொண்டே செல்கிறான். எந்த கருத்தை சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், நாம் சொல்வோம் ஒரு அரபி அல்லாதவனை விட அஜமி சிறந்தவன் அல்ல, ஒரு அஜமியை விட அரபி சிறந்தவன் அல்ல. இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். எங்கேயும் சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ் எப்போ சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதான்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? ஹஜ்ஜத்துல் விதான்னு சொன்னாங்க. லா ஃபதுல அலா அரபியின், அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது யாரை விட, ஒரு அஜமியை விட என்று அல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அரபியில, இங்கிலீஷ்ல அழகான அடிப்படையில் ஃப்ளெக்ஸாவோ ஃப்ரேமாவோ வச்சு அதுக்கு முன்னாடி யார் நிற்கிறா அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமா நிற்கிறார். யார் நிற்கிறார்? யாருடைய சொல்லுக்கு முன்னாடி நிற்கிறார்? அமெரிக்க அதிபர் ஒபாமா நின்று கொண்டிருக்கிறார். இது பெயருக்கோ அல்லது மனசாரோ அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்ச்சியாளர்களையும் அல்லாஹ் வென்றெடுக்கக்கூடியவனா இருக்கிறார். அதனால அன்புமிக்க சோழர்களே, அவன் பேரளவுக்கு இஸ்லாமியர்களை சில நேரத்தில் தன்னுடைய ஆதாயத்திற்காக பாராட்டினாலும் இந்த வாசகம் குறிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு முன்னால் அவன் நின்று அதை பார்க்கிறான். அதை நேரடியாக படம் பிடித்து நமக்கு சொல்கிறார்கள். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை பற்றி அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹ் நபியே, உம்முடைய நினைவை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களில் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் நாம் பார்த்து நாம் அதற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கோபம் வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வரும், நமக்கும் கோபம் வரும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்க என்று சஹாபிகள் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்க, நமக்கு கோபம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? இரண்டை யோசிச்சு பாருங்க. நமக்கு கோபம் வருது, கட்டுப்பாட்டு மீறி வருது, வார்த்தைகளை வீசி விடுவோம், கெட்ட வார்த்தைகள் கூட வந்துவிடும், அல்லது நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே யாராக இருந்தா அடிவிடும். இந்த அளவுக்கு தான் நம்முடைய கோபம் அந்த நேரத்தில் நம்மையும் வென்றெடுத்துடையது. சொல்லுங்க, ஹஸ்பண்ட் கோபப்படுறாரு, பயங்கர டெம்பர் ஆயிடுறாரு, டென்ஷன் தலைக்கேறியது. மனைவி சொல்றா, இந்த மாதிரி அவுதுபில்லாஹி மினஷ் சொல்லுங்க என்று சொன்னால், எனக்கே நீ அவுதுபில்லாஹி மினஷ் சொல்லுவது இல்லையா, அதுக்கு சேர்த்து அடிப்படைக்கு தான் அந்த கணவன் காத்திருக்கிறான். எப்படிங்க கோபம் வரும்போது சொல்லாங்க சொன்னாங்க, அவுதுபில்லாஹி மினஷ் சொல்ல சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்னா எல்லாம் போயிடும் சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்னா அந்த கோபம் காணாம போயிடுனாங்க. நின்னா உட்காருனாங்க, உட்கார்ந்து இருக்க கோபம் தான் படுனாங்க. இதே படுத்துட்டு இருக்க கோபம் தான் எந்திரிச்சு உட்காரு, எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற கோபம் தான் இன்னும் எந்திரிச்சு வயசாக. அதுக்கப்புறம் வேகமா நடந்து போவாரு. எல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி, சார் நீ இவ்வளோ தூரம் பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய முகம் இந்த அளவுக்கு கோரமாயிடுச்சு, தேவையில்லாம ரொம்ப டெம்பராயிட்ட போல தெரியுது, சரி சொல்லி மறுபடியும் குடும்பத்தாரை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு விருந்து, என்ன ஐட்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா மனைவி சந்தோஷப்படுத்துறது, என்ன பொருளை பையன் பைக்கில் அழைச்சிட்டு போய் மகளையும் அழைச்சிட்டு போய் என்ன பொருளை வாங்கி கொடுத்தா அந்த அடி மகன் அடிய அந்த காயத்துக்கு மருந்து போட முடியும். இதை யோசிச்சு 2 நாள் அப்படி இப்படியாகப்பட்ட நிலையில தான் நம்முடைய கோபங்கள் இருக்கு. ஆனால் கோபப்பட்டாங்கன்னா வார்த்தை விட்டுக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வை மீறி வார்த்தை விடுறது. அவருடைய இயல்பாக அவருடைய குணங்களை தெரியும்னா மாலஹு தரிபத் ஜமீன் கொண்டுடுவாங்க. அனுப்புவாங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன ஆச்சு, அவருடைய நெற்றி மண்ணை தொடட்டும் சொல்லுவாங்க. அவருடைய நெற்றி என்ன செய்யணும், மண்ணை தொடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சரிபாளர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நெற்றி மண்ணை தொடட்டும்னா நிறைய நன்றி கொடுக்கும் போது அவருடைய பாவங்களுக்கு அவர் ராஜ்யத்தை எடுக்கணும். ஏன் ஒரு பிடிச்சாங்க, ஏன் அடுத்த நம்ம கோபப்படுத்துறாரு, இவருக்கு என்ன ஆச்சு என்ற சொல்ல உச்சக்கட்ட கோபம் வந்து ஒருத்தரை தண்டிச்சே ஆகணும், ஒருத்தரை தண்டிச்சே ஆக வேண்டும் என்ற நிலைமை வந்ததுன்னா ரசூலுல்லாஹ் நார்மலா எப்படி பேசுவாங்கன்னா, மாலஹு இவருக்கு என்ன ஆச்சு தரிபத் ஜமீனு, அவருடைய நெற்றி என்ன செய்யட்டும் மண்ணை தொடரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரார்த்தனையாக மாறிவிடுகிறது, ஒரு துவாவாக மாறிவிடுகிறது. இப்படி கோபம் வரும்போது ஒருவருக்கு நலம் நாடி எல்லாருடைய பேசுறாங்கன்னா, அப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இந்த வையகத்தில் யாரிடத்தில் நாம் காண முடியும். இந்த வையகத்துல யாரிடத்தில் இந்த மாதிரி ஒரு சிறந்த பண்பை நம்மால் பார்க்கவே முடியாது. ஏன் நாம் அதை நடைமுறைப்படுத்தி, ஏன் இவருக்கு கோபதிமாறு விடுங்களே, போகக்கூடாது விடுங்க என்று சொல்லி அவருடைய மனசை டைவர்ட் பண்ணி விடுவதற்கு, வேற ஏதாவது காரியங்களில் ஈடுபடுத்தி விடுவதற்கு, சிந்தனைகளை மாற்றி விட்டு விடுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டுமே என்ற சூழல் கூட இல்லாம இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழியோ, இன்னும் டென்ஷனை கூட்டுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தான் நிறைய பேர் நினைக்கிறோம். இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தி அவர் டென்ஷன் ஆக்கிவிட்டு அவர் வந்து ஐசியூவால அட்மிட் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் செய்யறதுக்கு தான் அறிவு வேலை செய்யுது. ஒரு தந்தை கோபப்படுறாரு அப்படிங்கோ, மகன் என்ன செய்யறான், மறுபடியும் ஒரு கோபத்தை அதிகப்படுத்த நினைக்கிறான், மறுபடியும் கோபத்தை அதிகப்படுத்துறாங்க. பேச இதே பண்ணிட்டு இருக்கிற நீ வேற என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க என்று தந்தைக்கு எதிராக அப்படி இருக்கும் போது அவர் அப்படியே கலந்து போயிடுறாரு. இவ்வளவு தூரம் வளர்த்த பையன் இவர் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நல்ல ஒரு டிகிரி போடுறா, நல்ல ஒரு ஜாப்ல விடுன்னு பார்த்தா எதிர்க்கிறானே, என்ன கோபப்படுத்துறானே, என்ன நடக்குது வீட்டில் என்று
மனைவி அழைச்சி கேட்டா மனைவிட்ட பதில் இல்லை. இவன் மீண்டும் அசால்ட்டா அப்படி காலையில் தூக்கி விட்டுட்டு புதுசா நடிகர்கள் அங்கே செஞ்சுட்டு காலையில கிறுக்கு பிடிச்ச மாதிரி முடிய வேற சீக்கிரமாக பண்ணி விட்டுட்டு சொல்ல முடிய படிய செய்ய சொன்னாங்க. இவன் 10,000 எழுதுறா 2 முடிய தூக்கி சேர்த்து விட்டு முடிய இன்னும் நிறுத்தி விடுறதுக்கு என்ன வழி என்று சொல்லி அவன் ஏதோ ஒரு படத்தை செஞ்சுட்டு அதை விட்டுறான். இவன் காலமெல்லாம் அது ஒரு வேலை வாக்க எடுத்துக்கிட்டு காப்ப முன்னாடி நிற்குவார். முடி கோலமும் சட்டையுடைய பாணியும் வித்தியாசமான கெட்டப்ப பார்க்கும்போது அவர் சீக்கிரம் சேர்த்து. அதுக்கப்புறம் தகப்பன் நினைச்சு வருத்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அந்த தந்தையை கூட உடைய பெண்ண அவர் என்ன கோவப்பட்டா யார் கோவப்படுறா? யாரும் கோவப்படுறாரு. யாரெல்லாம் வந்து கொடுக்க சொல்றது கேட்கிறேன். சமாதானம் போற நீ கோவப்படாதீங்க. நல்லா உங்களுக்கு பேச வேண்டும். நல்லா உங்களுக்கு திரும்ப செய்யட்டும். என்ன செய்வது தவறு நடந்து போச்சு. அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். தவறு நடந்து போச்சு மன்னிச்சுக்கங்க. நல்லா சொல்றான் மனிதரை தாழ்த்துக்கிறான். அப்பா கோவப்படாதீங்க. நல்லா கோவப்பட்டுருவான். எல்லாம் கோவப்பட்டுருவான் அப்படின்னு சமாதானப்படுத்தக்கூடிய இளைஞர்கள் எத்தனை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு திறமை இல்லை, அவங்களுக்கு நாகரிகம் தெரியல, ஆடை கொஞ்சம் வந்தாவா மாடலை உடுத்த தெரியல, இது லைட் கலர் டார்க் கலர் செட்டப்பா அதுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியல. இந்த மாதிரி உலக ரீதியில தனக்கு ஈக்குவலா தகப்பை இல்லை அப்படின் போது தகப்பனை கீழே தள்ளி விட்டுறாங்க. தகப்பனை கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருக்குது. இரவெல்லாம் தூங்காம அப்படியே நினைச்சு இவனை தோல் தூக்கி போட்டு நான் நேரம் போடுறேன். இவனை ஆஸ்பத்திரி உடம்பு முடியாமல் இருந்தானே அன்னைக்கு மொத்தா போயிருப்பாங்க. மழையை பார்க்காம உழுது பார்க்காம உடோடு வந்தேன். இதுக்காக கஷ்டப்பட்டேன். மனைவிட்ட வார்த்தை வரமாட்டேங்குது. மனைவிட்ட பேச வார்த்தை வரமாட்டேங்குது. மனைவி சமாதானப்படுத்த நீங்க வீட்டு டாக்டர் எடுக்காம விட்டுட்டீங்க. அதனால உங்களுக்கு மகன் மேல தப்பு சொல்றது இல்லை. அவன் கரெக்டாக தான் பேசுறான். அவன் நல்ல எஜுகேஷன் லெவலில் பெரிய ஆளாக இருக்கிறான். அவனுக்கு தகுந்தமா எனக்கு உங்களுக்கு தெரியல. நீங்க அது தகுதி இல்லாமல் இருந்துட்டீங்க. இது வரைக்கும் கோபப்பட்டு இருக்கிறவங்களாம் இருந்துட்டு போங்க. தனியாக கலத்தானுக்கு போகணும். யாரும் கூட வரமாட்டாங்க போங்க என்று சொல்லி தேவையில்லாம எரிய மண்ணெண்ணெய் இன்னும் கூட ஊத்துற மாதிரி இன்னும் கூட காத்து விடுவாங்க. அவ்வளவுதான் அன்புமிக்க சகோதரர்களே. அதனால ஒரு நபித்தோழர் சொல்லும் போது அவர் சொல்ற ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க சொல்றாங்க. நீ கோபப்படாத. மறுபடியும் கேட்கிறேன் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. கோபப்படாதீங்க. மறுபடியும் கேட்கிறாங்க. மறுபடியும் கோபப்படாதீங்கன்னு சொல்றாங்க. 3 நாள் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஒரு தினம் வந்துடும். கோபம் வரும். ஆனால் கோபம் நம்மகிட்ட ஒரு ஜனம் உபதேசம் கேட்கிறாங்க. பொறுமையா இருக்கிறாரு. மறுபடியும் உபதேசம் கேட்கிறாங்க. பொறுமையா இருக்கிறாரு. மறுபடியும் கேட்கிறாரு. பொறுமையா இருக்கிறாரு. பொறுமையா வந்திருக்காங்க. எப்படி இருக்காங்க? அவர் டெம்பிளா இருக்கு. அந்த சூழ்நிலை பியூட்டி பாருங்க. கோபப்படாதீங்க. மறுபடியும் கோபப்படாதீங்க. மறுபடியும் கோபப்படாதீங்க. அற்புதமான சரியா சொல்லுங்க. அமைதியா சொல்லுங்க. நீங்க டென்ஷனே சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்தா நானே சொல்றேன். என் கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு போல தெரியும். சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுட்டு போறாருன்னா ரசூலுல்லாஹ் நடந்து காமிச்சார். ரசூலுல்லாஹ் அப்படி கோபம் வரும்போது வென்று விழுங்கி உள்ள விடுறாங்க. என்ற குர்ஆன் வசனத்தை சஹாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால ரசூலுல்லாஹ் வென்று முழுங்குறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த பயிற்சியை கொடுக்கக்கூடியவராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரிதான் சில கேரக்டர்கள் நம்ம அழகான கேரக்டர்களை நம்ம வச்சுட்டாலும் வருவாங்க. மனித சமுதாயத்தை நம்ம சிறந்தோங்கிடுறோம். எங்கோ போயிடலாம் நம்முடைய குணங்களால். அந்த மாதிரி கேரக்டர்கள் எல்லாம் வேற எந்த ஒரு சமுதாய தலைவரும் சொல்லித்தர முடியாது. ஏன்னா அவனே அதை கடைபிடிக்க முடியாது. தத்துவங்கள் பேசலாம் நிறைய. என்ன செய்யலாம்? தத்துவங்கள் நிறைய அடிக்கிட்டே போகலாம். கவிதையாக எழுதிட்டு போகலாம். அடுக்கு மொழியில வசனங்களை விடலாம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியூட்டி என்னன்னா
செய்வாங்க. எதை செய்யறாங்களோ அதை மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மனதளவில் ஒரு சிறந்த பயிற்சியாளராக, ஒரு உஸ்வத்துல் ஹஸனாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஊட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகிவிட்டாங்க. யாருங்க? பல உண்டாகி விட்டாங்க. இந்த மாதிரி உண்டாகி கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா பேசுறாங்க. என்ன செய்யறாங்க? நிதானமா இருக்காங்க, ரொம்ப நிதானமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிதானத்தை நம்ம பார்த்தோம்னா நாம என்ன சொல்லுவோம்? கையால் ஆகாதவன் எப்படி சொல்லுவோம்? நிதானமா இருக்கிறாங்க பார்த்து நினைச்சுவோம் கையால் ஆகாதவன் அல்லது இழிச்சவாயன் இப்படின்னு பேர சொல்லுவோம். கையால் ஆகாதவன் இழிச்சவாயன் என்று சொல்லி அடைமொழி கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நடந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் யார் வீட்டில் இருக்கா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்காங்க. அவர் வீட்டில் இருக்கும்போது புகாரி அவர்களுடைய செய்தி, வேற ஒரு வீட்டில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யப்படுதுங்க? உணவை கொண்டு வந்து தருகிறார் ஒரு பெண். பணிப்பெண் கொண்டு வந்து தராங்க. வீட்டுக்குள்ள இருந்த ஆயிஷா அம்மையா வேகமா வராங்க. வேகமா வந்து அந்த தட்டை ஓடி ஒரு அடி அடிக்கிறாங்க. அது கீழே விழுந்து அந்த தட்டு உடஞ்சிருது. அது உணவுப் பொருள் செதறிது. அதுக்கப்புறம் வேற ஒரு தட்டை கொண்டு வர வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கொண்டு அந்த உணவுப் பொருளை எடுத்து அந்த தட்டில் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த படிப்பெட்டை கொடுத்து என்ன பேசுறாங்க? உன்னுடைய உம்மாக்கு ரோஷம் வந்துருச்சு, உங்க உம்மாக்கு ரோஷம் வந்துருச்சு, இதை நீங்க சாப்பிடுங்க என்று அந்த உணவை வந்த பெண்ணிடத்திலே படிப்பெண்ணிடத்திலே தொடர்றாங்க. சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. சம்பவத்தை நிறைய யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எதையெல்லாம் உணர்த்துகிறார்கள்? ஒரு சாதாரண ஒரு வேலையாளருக்கு முன்னாடி, ஒரு சாதாரண வேலையாளருக்கு முன்னாடி நமக்கு கீழே இருக்கிற யாராவது டீச் பண்ண நம்ம ஏற்றுக்கோமா? சாதாரண வேலையாளருக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிற யாராவது நம்மளை இழிவுபடுத்தினா ஏற்றுக்கோமா அல்லது பெருந்தன்மையா இருப்போமா? என்ன செய்வோம்? சாதாரண நபர், ஒரு சின்ன பையன் இருக்கிறார். இந்த சின்ன பையனுக்கு முன்னாடி இன்னொரு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பாளி யாராவது இருக்கிறாங்க. வந்தோடனே திடீர்னு பேரை வச்சு கூப்பிடுறாங்க. பேச்சு என்ன செய்யறாங்க? பேரை வச்சு கூப்பிடுறாங்க. பேரை வச்சு கூப்பிட்டா சின்ன பையன் நம்மளை பார்க்கறாங்க. அவரு நம்ம வயசு சம்பந்தமே இல்லாத வந்து பேரை வச்சு கூப்பிடுறாரு. இப்போ இது இன்சல்ட்டே நினைச்சுக்கோமா, இது கேவலம் நினைச்சுக்கோமா, கௌரவம் நினைச்சுக்கோமா? என்ன செய்வோம்? கேவலம் எடுத்துக்கோ. என்ன செய்வோம்? சின்ன பையன் முன்னாடி என்ன பேரை வச்சு கூப்பிடுற, எவ்வளவு தைரியம் சொல்லி அடிக்க போயிருக்கோம். இல்லைன்னா இந்த சின்ன பையன் முன்னாடி கௌரவம் வரதுக்கு ஏதாவது நாங்கள் செஞ்சுருவோம். இதான் யதார்த்தம். ரஹ்மத்துல் ஆலமீனா இருக்கிறாங்க, சய்யிதுல் அன்பியாவா இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய கனவை கட்டக்கூடிய நபர்களில் நான் தான் முதலாவது நபர் என்று சொல்லி காமிக்கிறாங்க. உமக்குத்தான் இறக்கப்பட வேண்டும் என்று ஏவப்பட்டுள்ளது என்று மனக்கு சொல்வார். அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய கதவை கட்டக்கூடிய முதல் நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகம் வழங்கப்பட்ட சிறப்புக்குரிய தகுதியை சொல்லாக இருக்குது. இனி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி மேகாஜ் பயணம் போயிட்டு வந்தவர், பல்வேறு நபிமார்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தவர், எவ்வளவு பெரிய தரத்தால் உள்ள நபர் ஒரு சாதாரண விஷயத்துக்காக தான் இறங்கி போறாரு. இறங்கி போய் அந்த உணவுப் பொருளை தானே சேகாரம் செய்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து, நீ உண்டு கொள், நீ இந்த உணவை சாப்பிடு, உம்மாக்கு ரோஷம் வச்சிருக்கிறாங்க. ஒரு தவறை இவ்வளவு சிம்பாலிக்க உணர்த்துறாங்க. ஒரு தவறை எனக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், அடிக்கலாம் தோணும், என்னென்னமோ கோபம் வந்து வெளியிலையாவது பறந்து போகலாம் தோணும். இந்த மாதிரி நேரத்திலையும் சுய கட்டுப்பாட்டு உணர்வை ரசூலுல்லாஹ் இறக்கல. அதுதான் நமக்கு தேவை சகோதரர். அதுதான் நமக்கு தேவை. எவ்வளவு பேரும் கோபப்படுத்தலாம், ஆத்திரப்படுத்தலாம், டென்ஷன் உண்டாக்கி விடலாம். நாம யாரு?
காலடிக்கு மேல் வைத்தால் அது உங்களை ஆட்டி படைக்கும். சில வார்த்தைகளை காலடிக்கு கீழ் போட்டால் அது உங்களுக்கு அற்பமாக ஆகிவிடும் சொல்லுவோம். எந்த வார்த்தையை தலைக்கு மேல வைக்கணும், எந்த வார்த்தையை காலடிக்கு கீழே போடணுங்கிறத நாம் தான் முடிவு செய்ய சோழரே. எல்லாருடைய தூதரிடத்திலிருந்து இந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும். உலகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் சில விஷயங்கள்ல நான் இறங்கி போனேன், எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. நான் இறங்கி போகின்ற காரணத்தினால என்னுடைய தரஜாவில் கண்டிப்பாக வீழ்ச்சி ஏற்படாது, வளர்ச்சியாக ஏற்படும் என்று நினைத்த நிறைய பிரச்சனை சால்வாய், நிறைய பிரச்சனை சால்வாயிரும். அதனால்தான் எல்லாருடைய தூதர் ஒரு பெண்ணுடைய சுபாவத்தை புரிகிறார். ஒரு பெண் விநாயகத்தினால் படைக்கப்பட்டவள். அந்த பெண் விநாயகத்தினால் படைக்கப்பட்டவள். நிமிர்த்த நாடினால் உடைந்து போய் தராட்டம் போய்தான் முடியும். நீ உன்னுடைய மனைவிடத்தில் ஒரு குணத்தை வெறுக்கலாம், ஆனால் அதல்லாத பல குணங்களிலே அல்லாஹ் கையிலே வைத்திருப்பான். அதல்லாத பல குணங்களில் அல்லாஹ் கையிலே வைத்திருப்பான். அந்த கையை வைக்கும் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார். எல்லாருக்கும் எல்லாமே செட்டாலும் சொல்ல முடியாது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு எல்லா பொருட்களும் தெரியாதோ கண்டிப்பா உலகத்தில் ஒரு நாளும் கூட நடக்காது, ஒரு நாளுக்கும் கூட நடக்காது. எல்லாருடைய தூதருக்கும் அப்படித்தான் நடந்தது. அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செயல்பாடை, அழகான செயல்பாடை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகழ்ந்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த தனிச்சிறப்பு மிக்க தன்மைகளை நாம் நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறோம். ஒருவனே பேசிவிட்டு செல்வதற்கல்ல, அல்லது அது அப்படியே வீட்டியான சம்பவமாக இருக்கிறது என்று பாராட்டி விட்டு செல்வதற்கல்ல, நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த பாடத்தை புகாரிமா நமக்கு பாடமாக பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பதிவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைவரும் சரிங்களா? அதற்கு அடுத்ததாக அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பலதும் உள்ளன. உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு விஷயம் ஒருவருக்கு புரியவில்லை, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னைக்குமே மற்றவர்களையே பேசிக்கொள்ளார். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு புரியல, அவருக்கு தெரியல, அப்படி தெரியல காரணத்தினால அவர் அப்படியே தூக்கி கீழே போட்டு ஒரே எரிச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு திக்கர் சொல்லி கொடுக்குறோம். எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவு, ஒற்றைப்படை இரவு என்ற ஒரு துவா ஓதணும். அவர் பாட்டுக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். சரியா சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ். நல்லா துவா பண்ணுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறீங்களா என்று சொல்றாரு. நீங்க நாம் திருப்பி நினைக்கிறோம், ஒரு லூசா வந்து என்ன தெரியும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா சொல்ற என்ன துவா சொல்லணும் லைலத்துல் கத்ர் இரவுல? இதுவரை தெரியல, மொட்டை இடத்துல எழுதி போட்டுருக்குது இல்லைங்க. கவனிக்காம இடத்துக்கு பள்ளியாசத்துல வர்ற இன்னும் ஒரு யோசனை பார்ப்பேன், இன்னும் பெரிய நடக்குது தப்பா பண்ணிட்டேன் இல்லைங்க, சரியா பார்க்கல, எல்லாம் பள்ளியாசத்துக்கு வரதவங்க வராதவங்க பெரியாளர் கிடப்போம் என்று சொல்லும்போது அது விவசாய பள்ளியாசத்துக்கு காணாம போயிடும். ஆனால் ஒரு தெரியல, பார்க்கல, எல்லாம் எனக்கு உணர்த்தல, எனக்கு நாளைக்கு பழகிடும், அப்படி பார்த்துன்னா கேரளம் மறந்துட்டேன் என்று வரும்போது பெருந்தன்கிறவான சகோதரவாங்க பாருங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. தெரியுதுங்களா? அல்லாஹ் அக்பர் கபீரா. கடைசி ஒற்றைப்படையை புரியுமா ஒரு ஆள் ஜாக்கிரதை. சரி எப்படி சொல்லி சரி வந்தாலும் போதும் போங்க நிறைய அமைச்சு சொல்றது போயிருக்கீங்க சரியா என்று சொல்லி அப்படியே. ஆனால் ரசூலுல்லாஹி தன்மை பாருங்க, ஒரு ரபித்தோட வர சின்ன வயசுல ஒரு மசூத் அல்லது இப்னு அப்பாஸ் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நீ சொல்ற